பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சமயபுரத்தால் ஏன் இவ்வளவு உக்கிரமா இருக்காங்க, அவங்க சாந்தமான ரூபமே இல்லையா அப்படின்னு. இதுக்கு புராணங்கள்லயே பதில் இருக்கு. ஒரு காலத்துல இந்த பூமி நோய், வியாதி, சூடு இவைகளால ரொம்பவுமே பாதிக்கப்பட்டதாகவும் மக்கள் உடல் நோயால மட்டுமில்லாம மனவேதனையாலையுமே அவதிப்பட்டிருக்காங்க. அப்போது ஆதிபராசக்தி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதற்கு சாந்த ரூபம் போதாது, உக்கிரமான சக்தி தான் தேவைன்னு. அதனாலதான் அவங்க அக்னி போன்ற கண்களோடையும் வியாதிகளை எரிக்கும் சக்தியோடையும் மாரியம்மாவாக அவதரிச்சாங்க. புராணங்கள் ஒரு உண்மை சொல்லுது, அம்மாவினுடைய உக்கிரம் பக்தர்களை தாக்காது, தீமைகளை தான் அளிக்கும். வியாதி, தீய சக்தி, அநீதி இது எல்லாமே அம்மனுக்கு எதிரிகள் தான். அதனாலதான் சமயபுரத்தால் கிட்ட போனா நோய்கள் விலகும், தீய சக்திகள் ஓடும் அப்படின்னு மரபுகள் சொல்லுது. ஆனா நல்லா கவனிங்க, அதே அம்மன் தான் ஒரு ஏழை வந்தா தாயாக மாறுவா, பசியோடு வந்தா உணவு கொடுப்பா, கண்ணீரோடு வந்தா கருணை காட்டுவா. உக்கிரமும் கருணையும் சேர்ந்த சக்தி தான் சமயபுரத்தால். அம்மாவினுடைய கோபத்தை பார்த்து பயப்படாதீங்க, அது உண்மையான பக்தனுக்கான ஒரு பாதுகாப்பு தான். பகுதி 3ல சமயபுரம் அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கான ஆழமான ரகசியத்தை பார்ப்போம்.